வெல்கம் டு குக்கிங் சிமிலி. நம்ம சேனலில் சூப்பராக குடமிளகாய் வச்சு சட்னி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, குடமிளகாய். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடச்சட்டி வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாலாம் எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மிளகு, கடமிளகு தான் சேர்க்குறேன். குடமிளகாவுக்கு கடமிளகு சேர்த்து சட்னி செய்ய போகிறோம். நம்ம அந்த காரமே போதுமான காரம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வணங்கட்டும். அப்போ தான் ஒவ்வொன்றா சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பயுமே நான் வெங்காயம் வணங்குறப்போ கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துக்குவேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்து வணக்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சீக்கிரமும் வெங்காயம் வணங்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ குடமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். இப்போ ஓரளவுக்கு குடமிளகாய் வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், தக்காளி பழமே சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம். ஒரு சின்ன சைஸ் தான் நான் எடுத்தேன். நீங்கள் பெரிய சைஸ்னால் 1 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடலாம். இது நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாம் மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அது மாதிரி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சுவையான குடமிளகாய் சட்னி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.